தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. நாகை மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாம் போய் பார்வையிட்டோம். சில பகுதிகளில் நீரால் சூழப்பட்டிருக்கிறது. சூழப்பட்டுள்ள விளைநிலங்கள், நெற்கதிர்களெல்லாம் முளைக்கிறது என்பது நேரடியாக ஆய்வு செய்தோம். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கணக்கெடுக்கின்ற பணியை துரிதமாக செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நெல் உற்பத்தியை பொறுத்தவரை அதிகமாக கடந்த ஆண்டு நாகை மாவட்டத்தை எடுத்தால் 30,000 அளவு கூட குறுவை பயிரிட செய்யவில்லை. ஆனால் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேல் அங்கே நெல் உற்பத்தி செய்கின்ற பணிகள் தீவிரப்படுத்த குறுவை செய்யப்பட்டது. அதே போல இது காரணம் என்னவென்றால் இந்த இப்பொழுது கடந்த ஆண்டை விட 3 மடங்கு விவசாயம் செழித்து ஓங்குகிறது. அதிக அளவு இதுவரை அதிக அளவு இந்த ஆண்டு அதிக அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் முதலமைச்சர் குறுக்கிட காரணத்தால், அதே குறிப்பாக தண்ணீரை ஜூன் 12ஆம் தேதி திறக்கின்ற காரணத்தினாலும் குறுவை தொகுப்பு தொடர்ந்து 4 ஆண்டு காலமாக தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 276 கோடி அளவுக்கு டெல்டா, நான் டெல்டா பகுதிகளில் குறுவை தொகுப்பு வழங்கப்பட்டு, அதே போல கூடுதலாக 1,84,000 மின் இணைப்பு, இலவச மின் இணைப்பு இந்த 4 ஆண்டு காலத்தில் கொடுக்கப்பட்ட காரணத்தினாலும் விவசாயிகள் விவசாயத்து பக்கம் திரும்பி இருக்கின்றார்கள். தனி பட்ஜெட் என்று அறிவித்த காரணத்தால் தனி பட்ஜெட்டாக அறிவித்து அதனுடைய வளர்ச்சியை தான் இந்த அளவுக்கு அதிக அளவு நெல் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. எல்லாத்திலையும் எல்லா விவசாயத்திலும் முதல் மாநிலமாக தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. பருத்தியாக இருந்தாலும் சரி, காய்கறிகள் இருந்தாலும் சரி, அனைத்து துறைகளும் நெல்லாக இருந்தாலும் உற்பத்தியில் அதிகமாக கொண்டு வருகின்றோம். ஆக இந்த ஆண்டு குறுவை தொகுப்பு பொறுத்து 271 கோடி வழங்கப்பட்டு, டெல்டா 132 கோடி டெல்டா பகுதி அந்த 53 மாதங்கள். ஆக இது அதிகரித்த பரப்பு 8 லட்சம் அளவுக்கு பரப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த கடந்த ஆண்டுக்கு, இந்த கடந்த 4 ஆண்டுகளில். ஆக எடப்பாடி அவர்கள் திருவாரூர்ல சொல்லிட்டு போயிருக்கார், நாங்கள் இப்படி செஞ்சோம்னு. அவர்களுடைய ஆட்சியில நெல் கொள்முதலை பொறுத்தவரையில் அவர்கள் அதிகமாக அதற்கு செய்யவில்லை. இப்போது அதிகபட்சமாக 1,888 அளவுக்கு டிபிசி துவங்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்ல போனாலும் அது இதுவரையில் இந்த விவசாயத்துல இந்த 4 ஆண்டு காலத்தில், அந்த கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில 1,145 கோடி ரூபாய் தான் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது. 10 ஆண்டு காலத்தில் அவர்கள் ஜெயலலிதா, எடப்பாடி ஆக 10 ஆண்டு காலத்தில் அவங்க வழங்கப்பட்டது. ஆனால் இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற அந்த 4 ஆண்டு காலத்தில் 1,959 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட தமிழக அரசு ஊக்கத்தொகையாக விவசாயிகளுக்கு வழங்கியிருக்கிறது. அந்த 10 ஆண்டு காலம் ஜெயலலிதா ஆட்சி, எடப்பாடி ஆட்சி, 10 ஆண்டு ஆட்சியில 1,145 கோடி அவர் ஊக்கத்தொகை கொடுத்தார்கள். இவர்கள் 4 ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர், மக்களின் முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் 1,959 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையாக விவசாயத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அரசின். அதே போல அந்த 4 ஆண்டு 10 ஆண்டு காலத்துல ஜெயலலிதா ஆட்சி, எடப்பாடி ஆட்சியில 7,27,650 மெட்ரிக் டன் தான் நெல் அங்கே சேமிப்பு கிடங்குகள் கொள்ளளவு இருந்தது. ஆனா இப்ப இவர்கள் நம்முடைய முதல்வர் பொறுப்பேற்ற
4 ஆண்டு காலத்துல 4,03,000 மெட்ரிக் டன் கொள்ளளவுக்கு புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட பயன்பாட்டில் இருக்கிறது. இப்பொழுது கூடுதலாக இந்த ஆண்டு 3,30,000 மெட்ரிக் டன் முடிக்கப்படும் நிலையில் இருக்கிறது. ஆக மொத்தம் 7,33,350 மெட்ரிக் டன் கூடுதலாக கொள்ளளவு கொள்ள கட்டடங்கள் கிடங்கில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது, பயன்பாட்டுக்கு இருக்கிறது. இதை விட இப்போது அதிகமாக நெல் உற்பத்தி செய்த இந்த ஆண்டு நெல் கூடுதலாக குறுவை வைத்த காரணத்தால் அதிக அளவு இப்ப திடீர் மழை திடீரென்று இது வடகிழக்கு பருவமழை வருகிறது என்று முதலமைச்சர்கள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக காணொலி மூலமாக மாவட்ட ஆட்சியர்கள், உணவுத்துறை அமைச்சர் கலந்து கொண்டு என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டு நேற்று 23ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை சம்பந்தமாக கூட்டத்தை நடத்த இருந்தார்கள். ஆனா அதற்குள் வடகிழக்கு பருவமழை துவங்கப்பட்ட நாளிலிருந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் இருக்கு. ஆக அதிக அளவு எதிர்பார்க்காத அளவுக்கு, நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு மழை பெய்து, அதாவது 3 மடங்கு 30,000 கொள்முதல் செய்யப்பட்ட பகுதிகளில் 1,00,000 தாண்டி அதிகமாக பண்ண முடியும், விளைச்சல் அதிகமாக இருக்கிறது. அந்த காரணத்தால் இப்போது அதற்குரிய பணிகள் இங்கே துரிதப்படுத்தப்பட்டு இழுக்கப்பட்டு இப்போ மயிலாடுதுறை மாவட்டம், கடலூர் மாவட்டம் என்ற பகுதியில் நெல் முழுமையாக அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பான இடங்களுக்கு ஏற்பட்டு இப்போது நாகை மாவட்டத்திலும் இப்ப பாதுகாப்பான பகுதியில் அமைக்கப்படும். இடையில தீபாவளி வந்த காரணத்தாலும் அந்த நெல் கொள்முதல் செய்கிற பணியில் டிரான்ஸ்போர்ட் பகுதியில் கொஞ்சம் லேசா அந்த தீபாவளி இடையில தீபாவளி ஆகின்ற காரணத்தால் தொழிலாளர்கள் வந்து இது ஒரு சர்க்கிள். ஆக துரிதமாக இப்பொழுது அந்த அந்த சிவில் சப்ளை கார்பரேஷனுடைய எம்டி அவர்கள் இங்கே வந்து அவர் தலைமையில் அந்த அதிகாரிகள் கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட உயர் அதிகாரிகள்லாம் வந்து அவர் டிபிசி அளவுக்கு மூவ்மெண்ட் பண்ணி கொண்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஆக இதுக்கு கணக்கெடுக்காது 33 கிட்டத்தட்ட 2,555 ஹெக்டேர் அளவுக்கு இப்ப தண்ணீரால் சூழப்பட்டு இருக்கிறது. இப்ப அந்த பணியை கணக்கெடுக்கிற பணியை தண்ணீரால் சூழப்பட்ட பயிர் கிட்டத்தட்ட 33% மேற்பட்ட பாதிப்பு உள்ளது. 2,555 ஹெக்டேர் அளவுக்கு சதவீதம் 33% அளவுக்கு பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று கண்டறியப்பட்டு தண்ணீரால் சூழப்பட்டது 25,610 ஹெக்டேர் அளவுக்கு தண்ணீரால் சூழப்பட்டு இருக்கிறது. தண்ணீர் வடிய 33% மேல் பாதிப்பு உள்ளதுக்கு நிவாரணம் கொடுக்கிறதுக்கு அதுக்கு கணக்கெடுக்கின்ற பணி மாவட்ட ஆட்சியராக இப்ப துரிதப்படுத்தப்பட்டு இருக்கிறது. தண்ணீரால் சூழப்பட்டுள்ள பகுதியை கண்டறிந்து அதையும் தண்ணீரை வடிய வைக்கின்ற பகுதியும் செய்கிறது. அதே போல கூடுதலாக இந்த ஆண்டு 2 ஆண்டு கடந்த 5 ஆண்டு காலத்தில் கால்வாய்கள் தூர்வாரப்பட்டு சிஎன்டி வாய்க்கால் இப்போது பல இந்த சிஎன்டி வாய்க்கால் என்பது கிராமத்திலே கிராம மக்களால் கிராம விவசாயிகளால் அந்த சிஎன்டி வாய்க்கால்களை தூர்வாருகின்ற பணி செய்யப்படும். ஆனால் அந்த பணியும் இப்போது வேளாண் துறை முதல்வர்கள் உத்தரவிட்டு இப்போ முதல்வர்கள் வேளாண் சிஎன்டி வாய்க்கால் சிஎன்டி வாய்க்கால விவசாயிகளும் தெரியும், ஏங்க விவசாய சங்க தலைவர்கள் இந்த சிஎன்டி வாய்க்கால்லாம் எந்த ஆட்சியும் தூர்வார் பண்றதில்லை, அப்படிதானே? வாய்க்கால் அப்படிதான் சிஎன்டி வாய்க்கால் விவசாயிகளை வந்து அந்தந்த ஊர் விவசாயிகள் ஒன்று சேர்த்து அந்த சி பிரிவு டி பிரிவு வாய்க்கால்களை தூர்வாருவார்கள். ஆனால் இப்போ இங்கே நம்முடைய முதலமைச்சர்கள் பட்ஜெட் அறிவித்து இந்த சிஎன்டி வாய்க்கால் எல்லாம் தூர்வார வேண்டும் என்று 4 ஆண்டு காலில் அது கிட்டத்தட்ட 10,726 கிலோமீட்டர் அளவுக்கு சின்ன சின்ன வாய்க்கால், அதான் கிராமத்தில் கூட வடிகால் வயல்ல தண்ணீர் தேங்குவதை வடிகால் படுவதற்கு அந்த விவசாயிகளால் பராமரிக்கப்படுகின்ற வாய்க்கால்களை முதல் முறையாக இப்ப அரசாங்கமே இலவசமாக பணியை வைக்கிறது. தூர்வாரப்பட்டு கிட்டத்தட்ட 8,371 கிலோமீட்டர் அளவுக்கு தூர்வாரப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலும் 2,355 கிலோமீட்டர் தான் இன்னும் தூர்வாரப்பட இருக்கிறது. அதுவும் கிட்டத்தட்ட இந்த பணியெல்லாம் 33 கோடி அளவில் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்த அளவுக்கு தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், திருச்சி ஆகிய 7 மாவட்டங்களுக்கு இந்த சிஎன்டி வாய்க்கால்களை தூர்வாரும் பணியை நாங்கள் முடித்துக் கொண்டிருக்கிறோம்.
சரி, இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 3 மடங்கு விளைச்சல் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கொள்முதல் நிலையங்களை அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு விவசாயிகள் தரப்புல இருந்து ஒரு கேள்வி இருக்கு. அதான் இப்போ வந்து சொல்றேன். கடந்த 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 ஆண்டை விட இந்த ஆண்டு 1888 இடங்களில் டிபிசி மூலமாக இன்னும் சொல்ல போனா 100 பேருக்கு நல்லா இதற்கு நிகராக தனியார் வியாபாரிகள் நெல்லை கொள்முதல் செய்வார்கள். பெரும்பான்மை விவசாயிகள் தனியார் விவசாயிகளிடம் நெல்லை கொடுப்பது வழக்கம். ஆனா இந்த ஆண்டு என்னன்னா இப்ப தனியார் விவசாயிகள் நெல் கொள்முதல் செய்யவில்லை. காரணம் நெல்லினுடைய விலையை அதிகரித்து 2500 அளவுக்கு நெல் அதிகரித்த காரணத்தால் அது அரசாங்கமே நேரடியாக கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இடமும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதை இந்த அளவுக்கு இன்னொன்று என்னன்னா விவசாயிகளும் ஒரே நேரத்துல தண்ணீர் ஒரே நேரத்துல விவசாயம் பயன்படுத்தப்பட்டு ஒரே நேரத்துல மிஷின் நடுவாக இதே ஒரே நேரத்துல செய்கின்ற காரணத்தால் இப்போது அந்த கூட்டத்தை தவிர்க்க வேண்டும்தான் அதிமுக ஆட்சியில 600 ஒரு நாளைக்கு 600 டிபிசியில 600 மூட்டை தான் பிடிப்பாங்க. திமுக ஆட்சி வந்த பிறகுதான் 1000 மூட்டை பிடிக்கக்கூடிய ஒரு ஏக்கர் நிலத்துக்கு 70 மூட்டை பிடிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டு காலை 6 மணிலிருந்து இரவு 8 மணி வரையில் நெல் கொள்முதல் செய்யலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. 1000 மூட்டை என்பது சின்ன சின்ன விவசாயிகள்லாம் ஒரு பெரிய விவசாயம்னா 5000 மூட்டை 6000 மூட்டை போகும்போது சின்ன விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். அதனால இப்ப நாள் பூராக 8 மணியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க சட்டமன்றத்துல 2000 மூட்டை ஒரு நாளைக்கு கொள்முதல் பண்ணப்படுகிறது சொல்றதா எடப்பாடி பழனிசாமி நேற்று திருவாரூர்லயே படி கொடுத்திருக்காரு. அது சொல்லலாங்க சார். ஒரு டிபிஸ்ல இப்ப இன்னொரு மிஷின் தேவைன்னா இன்னொரு மிஷின் போட்டு அதுக்கு ஒரு 1000 மூட்டை ஒரு மூட்டை ஒரு 1000 ஒரு டிபிசி துவக்குறாங்க. அதிகமா இந்த ஒரு மிஷின் கொடுப்பாங்க. அதுக்கு 1000 மூட்டை பிடிக்கலாம். இப்ப தேவைங்கும் போது அந்த இடத்துல இன்னொரு மிஷின் போட்டு இன்னொரு 1000 மூட்டை பிடிக்கலாம்னு சொல்லி அந்த கட்டமைப்பு கிட்டத்தட்ட 80 சென்டர்ல அது போல தேவைக்கேற்ப அந்த கூடுதலாக மிஷின் கொடுத்து 80 சென்டர்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவரு இப்ப சீசனுக்கா வராரு. இப்ப திருவாரூருக்கு வந்தாரா இல்ல முதலமைச்சருக்கு வந்தாரா? அவங்க அரசியல் பண்ணுவதற்கு எது வேணாலும் சொல்லலாம். அவங்களுக்கு கட்டுப்பாடு கிடையாது. பொய்யே வாழ்க்கையாக சொல்லுகிறவர்கள் எதையும் நிஜமாக சொல்வதில்லை. இன்னும் சொல்ல போனா நன்றிங்கிற வார்த்தை கிடையாது. நேற்று முதலமைச்சர் ஆக்கினவர்களே முதல் நாள் காலில் தவந்து முதலமைச்சர் ஆகிறாங்க. மறுநாள் அந்த அம்மா சிறைக்கு போறாங்க. திரும்பி என்னைக்கு முதலமைச்சர் ஆகணும் அன்னைக்கு பார்த்ததுதான். அன்னைக்கு காலில் முதலமைச்சர் பதவி வாங்கினாரு. அதற்கு பிறகு ஆக்கிற அந்த அம்மா ஜெயிலுக்கு போறாங்க. திரும்பி பார்க்க விடல. நீங்க அட்லீஸ்ட் நீங்களாச்சும் பார்ப்பீங்க. உங்களை அதாச்சும் ஒருத்தர் உயர்த்தினாங்கன்னா ஒரு பதவிக்கு உயர்த்தினாங்கன்னா நன்றியுடன் இருப்பாங்க. நன்றிங்கிற வார்த்தைக்கு என்ன தெரியல, அர்த்தம் என்னன்னு தெரியல. தெரியாதவ சொல்லுவதை நாங்கெல்லாம் பார்க்க மாட்டோம். இதே திருவாரூருக்கு என்னைக்கு வந்திருக்காரு? இப்ப திருவாரூருக்கு எத்தனை தடவை முதலமைச்சர் நேரடியாக வந்திருக்காரு. இந்த திருவாரூருக்கு வந்துதான் எவ்வளவு அறிவித்திருக்காரு. இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய நடக்கின்ற பணியை துரிதப்படுத்த வேண்டும் என்று அந்தந்த ஆப்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆப் மூலமாக அந்தந்த இடத்த ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் செய்ய வேண்டும், கண்காணிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர் எப்படி அறிவிக்கிறாரோ மாவட்ட ஆட்சியர் அதையும் அதெல்லாம் கணக்கு பார்த்து தான் செய்வாங்க. பாதிக்கப்பட்ட பயிர்ல நிபந்தனையின்றி கொள்முதல் செய்யணும், அமெரிக்க இழப்பீடு உடனே கொடுக்கணும். அதுக்குதான் இப்ப ஈரப்பதம் 22% வேண்டும் என்று துறை மூலமாக அறிவுறுத்தப்பட்டு கடிதம் எழுதப்பட்டு இப்போது அவர்கள் நேற்றைய தினம் குழு வருவதாக ஆய்வு செய்ய வருவதாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த ஆய்வு செய்கின்ற பணி பண்ணி அவர்கள் ரிப்போர்ட் கொடுத்து அதுக்கு ஈரப்பதம் 22% அறிவிக்கும் போது அது வாய்ப்புகள் கிடைக்கப்படும். ஆக எதையும் துரிதமாக காலத்தில் செய்ய வேண்டும். எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். கடந்த ஆண்டு சம்பா பயிர் எள்ளு பருத்திக்கு இன்னும் இழப்பீடு கொடுக்காம இருக்கு. இப்ப அதுக்குள்ளே அடுத்த இழப்பீடு கேட்கிற மாதிரி விவசாயிகளோட நிலைமை வந்துச்சுங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. வரும். எல்லாமே எதையும் முழுமையாக கொடுக்கக்கூடிய அரசு தான் முதலமைச்சர். ஆக நேரடியாக நாங்கள்லாம் ஆய்வு செய்ய காரணத்தால் கண்டிப்பாக இதெல்லாம் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்தேன்.
நீதால் எத்தனை மாவட்டங்கள் சொல்லப்பட்டது? 25,000 ஆவேரி குறுவை எந்தெந்த மாவட்டங்களிலே பயிரிடப்பட்டிருக்கோ அதே எல்லாம் அந்த எந்தெந்த பகுதியில் பாதிக்கப்பட்டு அவன் முழுமையாக பார்த்தா காவேரி டெல்டா பகுதியில் அதிக மழை ராமநாதபுரத்தில் மழை பெய்திருக்கிறது. அங்கே சூழப்பட்டிருக்கிறது. ஆக கணக்கெடுக்க ஒட்டுமொத்தமாக 25,000 ஏக்கர் அளவிற்கு சூழப்பட்டிருக்கின்ற முதற்கட்ட தகவல் வந்திருக்கிறது. செறிவூட்டல் அரிசி பத்தி ஒரு கருத்து ஒண்ணு போயிட்டு இருக்கு. செறிவூட்டல் அரிசி அவங்க அனுமதி கொடுக்கலன்னு ஒன்றும் அது அந்த அது செறிவூட்ட அரிசி இப்ப ஏன்னா சமச்சீராக கிடைக்க வேண்டும், எல்லாம் இந்த சத்து கிடைக்க வேண்டும் தான் எப்படி அந்த உப்புல வந்து கலந்து கலக்க கொடுக்குறாங்களோ அதே போலதான் அரிசியிலும் கலக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு முடிவு எடுக்கப்பட்டு அது செறிவூட்ட அரிசி எல்லா மில்லையும் அதை அறவை செய்யும் போது அந்த அந்த சுழற்சி செய்யப்பட வேண்டும் என்று அறிவித்து அந்த இன்னும் அதுக்கு இன்னும் அனுமதி இன்னும் வரல. அதனாலதான் இன்னும் சும்மா லேக்காப் ஆனது காரணமே இது. அது ஒரு அதனாலதான் இப்ப என்ன செய்தாங்க, இப்ப வந்து இந்த நெல்லெல்லாம் வந்து இப்ப எந்தெந்த அருகில உள்ள சர்க்கரை ஆலை குடோன்கள் அதே போல மார்க்கெட்டிங் கமிட்டியில் இருக்கின்ற இடங்கள் குடோன்கள் இது போன்ற பகுதிகளில் அதே போல ரயில் மூலமாக கோயம்புத்தூர் திருச்சி கரூர் போன்ற பகுதிகளுக்கு மழை பாதிக்கப்படாத மாவட்டங்களுக்கு இந்த நெல்லை அப்புறப்படுத்தப்பட்டு முதற்கட்டமாக அந்த நெல்களை அழைக்க வரும். ஆக மில்லுகளில் அறவை ஆலைகளில் இப்ப எல்லா மில்லுகளிலும் நெல் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அறவை தொடங்கியவுடன் படிப்படியாக அந்தந்த பகுதியில் எங்கெங்க ஸ்டாக் செய்யப்பட்டிருக்கிறதோ அது எல்லாம் அங்கே அனுப்பி வைக்கப்படும். முதற்கட்டமாக விவசாயிகள் கஷ்டப்படக்கூடாது என்பதாக தான் இந்த டிபிசி மூலமாக வருஷம் அனுமதி வந்து ஆகஸ்ட் மாசம் 18ஆம் தேதி அமைச்சர் அது நிர்வாகம் பண்ணுவது யார்? அரசு நிர்வாகம் யார் பார்க்கறது? ஆமா, இப்போ கேள்வி சொல்லுவாங்க 19ல சொல்லுவாங்க சொல்லிட்டு போவாங்க, குற்றச்சாட்டை 19ல சொல்லுவாங்க. ஆனா சொல்லுகின்ற கடமை அரசாங்கத்துக்கு உண்டு. அந்த துறையுடைய அமைச்சரை இன்னும் வரவில்லைங்கிறார்கள். ஆட்சி புரிந்த முதலமைச்சர் அப்ப முன்னாள் முதலமைச்சர் ஆட்சி புரிந்தவர், அவருக்கு நிர்வாகம் தெரியும். ஆனா அவருக்கு அரசியல் செய்வதற்காக ஒரு கட்சியை ஒரு டேமேஜ் பண்ணுவதற்காக ஒரு ஆட்சியை இப்ப ஒட்டுமொத்தமாக ஒரு இப்பெல்லாம் ட்விட்டர் அரசியல் என்னது ஃபேஸ்ட் என்னது இன்ஸ்டாகிராம் அரசியல், ட்விட்டர் அரசியல், இது யாரு டைப் அடிச்சு கொடுத்தாங்களோ தெரியல. அவரு போட்டு இப்ப என்னமோ புதுசா என்னமோ வார்த்தை போட்டு ட்ரெண்ட் ஆக்குறது, பிராக்டிக்கலா பாக்குறது, களத்துல இருக்கிறது மக்கள் பார்ப்பார்கள். இதெல்லாம் ட்ரெண்ட் அரசியல். இப்ப இன்னும் சொல்லப்ப நீங்க ஒரிஜினாலிட்டியை யார் செய்வார்கள் நீங்க இடம் போடணும். இந்த ஆட்சி எந்த கட்சி வந்தா செய்வாங்க. இன்னும் சொல்ல அரசியல் சொல்ல கொரோனா காலத்தில் நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கமோ அந்த கஷ்டப்பட்ட காலத்தில் எந்த இயக்கம் வந்து உங்கள் முன்பாக உதவி செய்தது, எந்த கட்சி தொண்டர்கள் உங்கள் முன்பாக பணியாற்றினார்கள், யார் பணியாற்றினார்கள் என்பதை நிர்மாணிக்கக்கூடியது நீங்கள் தான். நாங்க வந்து கொரோனா காலத்துல வந்து எந்த பத்திரிகையாளர் பார்த்தாங்களா, இல்ல மக்களை பார்த்தாங்களா, யாராச்சும் பார்த்தாங்க, நிவாரணம் கொடுத்தாங்களா? ஆனா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் தான், எங்களுடைய முதல்வர் தான் கொரோனா காலத்துல அப்ப மக்கள் பதுங்கியிருந்த மக்கள் வீட்டிலே தங்கியிருந்து செயலற்றிருந்த 2 ஆண்டு காலம் அப்ப திமுகவுடைய தொண்டன் தான் ஒவ்வொருத்தரும் போய் ஒரு குடும்பத்தை தன்னால் முடிந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று தன்னுடைய உயிரை சுத்தமாக மதித்து அவர்கள் பணியாற்றினார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப சொல்ல அப்ப எடப்பாடியும் வெளியில வரல, எந்த கட்சியும் வரல, எந்த விஜயும் வரல, எந்த நடிகரும் வரல, எந்த கட்சியும் தலைவரும் வரல. ஆனா திமுக இதே பார்த்தா கலைஞர் ரோட்ல தான் இருந்தாங்க, நாங்களும் ரோட்ல இருந்தோம், முதலமைச்சர் ரோட்ல இருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கு உதாரணம் சொல்ல வேண்டாம், எங்களுடைய டி நகர் எம்எல்ஏ அன்பழகன் களப்பணி, அதாவது கொரோனா காலத்தை உதவி செய்ய போதான் அதனால பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். அது அப்ப எடப்பாடி எங்க போனார்? அதனால வந்து யார் செய்வார்கள் என்பதை நீங்க சிந்திக்க வேண்டிய காலம் இப்ப வந்து போச்சு. அதனால களத்துல நாங்க இருக்கோம், களத்துல சொல்றோம். வரண்டிருக்காங்க, எப்போ வராங்க தெரியும், நாளைக்கு வராங்களா இன்னைக்கு வராங்க தெரியல. ஆமாங்க, இப்ப வந்து நீங்களே சொல்றீங்க, இப்ப மழையில நனைஞ்சு போச்சு முளைச்சு போச்சுங்க. திறந்த வெளி கூட அவங்க வச்சாங்க. அப்ப எல்லாம் நீங்க எல்லாம் அரிசியில் ரேஷன் கடை அரிசியில வந்து
கருப்பரிசி வந்ததுல கருப்பரிசி வந்து எதனால வந்தது? இந்த திறந்தவெளி குடோன் வச்சு அங்க மூட்டை வந்து பராமரிக்க முடியாம காற்றிலையும் மழையிலையும் அந்த தார்பாயெல்லாம் ஒதுங்கி போய் இதே போல முளைச்சி போய் நாற்றாக இது முளைச்சதுக்கே பிற்பாடுகள் ஆக நாற்றாக முளைச்சது அந்த ஆட்சியில முளைச்சது. அப்ப திறந்தவெளி குடோன் ஓப்பன் அது புயல் மழையில அந்த சார்பாய் பாதிக்கப்பட்டு அதெல்லாம் எல்லாம் மூட்டைகள்லாம் நாட்டு மாரி இருந்தது. இப்ப விட எடுத்து காட்டுறாங்க அவங்க அதிக டிபிசில சிந்துற நெல் அது முளைச்சிருக்கலாம். டிபிசில சிந்தி கிடக்கிற நெல் மூட்டை எப்படப்படுத்தப்பட்ட நெல் அது முளைச்சிருக்கலாம். ஆக இதெல்லாம் நாங்கள் சந்தேகம் சொல்ல நாங்க நனையக்கூடாது என்பதால் நாங்கள் பாதுகாக்கப்பட்ட இப்ப சொன்ன படிச்ச 7 லட்சத்துக்கு மேல நாங்களுக்கு வைப்பதற்கு ஓப்பன்ல இருந்து கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு எவ்வளவு சார் நிவாரணம் கொடுத்தீங்க? அரசாங்கம் அறிவிக்கின்ற அறிவிப்பு முதலமைச்சர் அறிவிப்பார். சம்பா சாகுபடி மட்டும் எவ்வளவு சார் பாதிக்கப்பட்டது? சம்பா நெல் எவ்வளவு? நீர் தண்ணீரால் சூழப்பட்டது 25,000, நீரால் சூழப்பட்டு 23% என்பது 2,500. சம்பா பயிர் நடுவுதான் விட்டுருக்காங்க. அதெல்லாம் பாதிக்கும் விவரம் தெரியவில்லை. அது பாதிக்காதுன்னு நடுவு பயிர் நடுநட்ட பயிர் நீரின் மூழ்கி இருக்கிறது. அது தண்ணி வடிய தான் தெரியும்.